Hi everyone. So 10 days chemistry public study plan ஓட 9th day இன்னைக்கு 24th February இருக்கும். ஸோ இன்னைக்கு நமக்கான சாப்டர்ஸ் 2, 3, 14 and 15. ஸோ லெசன் 2லேருந்து ஒரு 4 புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் நான் எடுத்திருக்கேன். போரிக் ஆசிடோட யூசஸ் இதை படிக்கும்போது அதோட ஸ்ட்ரக்சரையும் சேர்த்து படிச்சிருங்க. தென் யூசஸ் ஆஃப் போரான், வாட் ஹேப்பன்ஸ் வென் போராக்ஸ் இஸ் ஹீட்டட், கடைசியாக ஒய் anhydrous aluminum chloride produces fumes in moist air. ஸோ 4 புக் இன்சைட் கொஸ்டின் எடுத்திருக்கேன். லெசன் 3ல் பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட், ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர், தென் ஆக்சிடேஷன் ஸ்டேட். இது புக் பேக் நம்ம 4th கொஸ்டின், குடி குடி ப்ராப்ளம்ஸாக இருக்கும், ஈஸியாக நம்ம படிச்சிடலாம். தென் அடுத்து ஒரு புக் பேக் கொஸ்டின்ஸ் ஒரு 10 கொடுத்துருக்கேன். 10மே ரொம்ப ஈஸியான 2 மார்க் கொஸ்டின்ஸ் தான். தென் 3 மார்க்கில் பார்த்தீங்கன்னா லெசன் 2லேருந்து ஃபிஷர் ட்ராப் சிந்தசிஸ் அண்ட் 14th லெசன்லேருந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிப்பிட்ஸும் பெப்டைட் பாண்டும் கேட்டிருக்கேன். அண்டு 15th சாப்டர்லேருந்து 5 மார்க்ஸ் சைடில் வல்கனைசேஷன் ஆஃப் ரப்பர் நிறைய தடவை ரிப்பீட் ஆன ஒரு கொஸ்டின். தென் லெசன் 3லேருந்து இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் இதை படிக்கும்போது டெஃபனிஷன், அதுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் சேர்த்து படிங்க, அதோட ப்ராப்பர்ட்டிஸும் சேர்த்து கவர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது இன்றைக்கி நம்ம எடுத்துக்க போகிற பிளான். இன்றைக்கி பிளானை மட்டும் நம்ம கரெக்டாக முடிச்சிட்டோம் அப்படின்னா இன்னையோட நம்ம லெசன் 2 கம்ப்ளீட் பண்ணுறோம். ஆல்ரெடி மொத்தம் இந்த 10 days பிளானில் 8 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி பிளானை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா 9வது சாப்டரான லெசன் நம்பர் 2 நம்ம இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஹோப் இதை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த மெத்தட் சூஸ் பண்ணுறீங்களோ அதோட கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சில பேர் கம்ப்ளீட்டாக 2 மார்க்ஸாக படிப்பீங்க, அடுத்து சில பேர் 3 மார்க்ஸாக அந்த மாதிரி போவீங்க. ஸோ நீங்கள் எந்த மெத்தடை சூஸ் பண்ணாலும் சரி, அந்த மெத்தடை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்றது தான் முக்கியம். நீங்கள் ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு இடையில கொஞ்சம் டயர்ட் ஆகுது, போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு மெத்தடுக்கு போனீங்க அப்படின்னா அந்த கண்டினியூஷன் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அகைன் நீங்கள் பாதி படித்து பாதி படிக்காமல் தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் எந்த சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத ஸ்டார்டிங்லேயே கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.